இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ் அதாவது GUI அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எப்படி பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி வந்து நம்ம பில்ட் பண்ணுறங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு லைப்ரரி தான் வந்து TK-Inter. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம TK-Inter யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை வந்து பில்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் வந்து GUI அப்படிங்கிறது என்ன, TK-Inter அட்வான்டேஜஸ் என்ன, அது மாதிரி வந்து விண்டோஸ் விஜெட்ஸ் அந்த மாதிரி அதுகளுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசம் என்னங்கிற பேசிக்கான விஷயங்களை வந்து நம்ம அடிப்படையான விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டுக்கு லேர்ன் பண்ணுவோம். அதுக்கு பின்னால் ஒவ்வொரு விஜெட்டை ஒவ்வொரு விண்டோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். லேர்ன் பண்ணினது பின்னால் வந்து நார்மலாக ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பில்ட் பண்ணுவோம். ரைட், ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் என்னங்கிறது வந்து ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஸோ GUI அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, இப்போ இதை வந்து நம்ம சொல்லுவோம் டெர்மினல் அப்படின்னு சொல்லி. டெர்மினல், இங்கே டெர்மினலில் வந்து நம்ம கோட் பண்ணினோம்னு சொன்னால், நம்ம கமாண்ட்ஸ் கொடுத்தோம்னு சொன்னால், உதாரணத்துக்கு வந்து மேக் MKDIRங்கிறது வந்து ஒரு கமாண்ட். இது வந்து என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணும். நம்ம அங்கால என்ன பேர் கொடுக்கமோ அந்த பேரில் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணும். MKDIR ஐம் கிவிங் பைத்தன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் இங்கே பைத்தன் சொல்லி வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். அந்த மாதிரி வந்து இதை வந்து செல்வம் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸஸ்ன்னு சொல்லி. இதில் வந்து நம்ம லைனில் ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு கமாண்ட் கொடுத்து வந்து நம்ம கம்ப்யூட்டரோட வந்து நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். இது வந்து CLIன்னு சொல்லுவோம். அதே GUI அப்படிங்கிறது என்ன சொன்னால் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த விண்டோஸில் வந்து நம்ம ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து main.py வந்து இது ஒரு விஜெட், இது ஒரு பட்டன். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் வேறொரு ஃபைலு போகுது, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் வேறொரு ஸ்ட்ரக்சர் மாறுது, இந்த ஃபைலை கிளிக் பண்ணால் வெர்ஷன் கண்ட்ரோல் சம்மந்தமான விஷயங்கள் வருது. இப்படி வந்து ஒவ்வொன்றும் விஜெட்னு சொல்லுவோம். இதே மாதிரி வந்து இந்த மொத்த விஷுவல் ஸ்டூடியோ கோடுமே வந்து ஒரு விண்டோன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக ஒரு விண்டோ ஒன்றுக்குள்ளே வந்து நிறைய விஜெட்ஸால் உருவாக்கப்பட்டதான் வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பட்டன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு லேபிள் இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும். இப்படியான பட்ட விஷயங்களால் உருவாக்கப்பட்டதான் இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளோட வேலைகளை வந்து என்ன செய்யுது, ஈஸியாகுது. நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு சிம்பிளான கல்குலேட்டர் அப்ளிகேஷனை வந்து எப்படி CLI யூஸ் பண்ணி கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆப்பரேஷன்ஸுக்கும் வந்து நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு நம்பரை வந்து நம்ம டெர்மினலில் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அதே வந்து ஒரு கல்குலேட்டர் அப்ளிகேஷனாக வந்து நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து பார்க்கலுமா இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ரைட், இந்த கல்குலேட்டர் அப்ளிகேஷனை வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை வந்து பார்க்கலுமா சொன்னால் நமக்கு ஈஸியாக கல்குலேஷன் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் நம்ம பில்ட் பண்ணுற ஒவ்வொரு அப்ளிகேஷனும் வந்து நம்மளோட வேலைகளை ஈஸியாகிறதுக்கு தான் வந்து என்ன கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பில்ட் பண்ணி வச்சுப்பா. ஸோ நம்மளும் வந்து இந்த வீடியோக்கு பிறகு வந்து பேசிக்காக வந்து எப்படி ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை பில்ட் பண்ணலாம்ங்கிறது வந்து நமக்கு நம்மளோட அறிவுக்கு வந்துடும். சரிதானே? ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து TK-Interங்கிற இந்த லைப்ரரி. இந்த TK-Interங்கிற லைப்ரரி வந்து பைத்தனில் பில்டினாக வர ஒரு லைப்ரரி, ஸோ ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு சொல்லுவோம். ஸோ வி டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளிசிட்லி வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்லை. நம்ம pip install TK-Inter அப்படின்னு சொல்லி வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நான் என்ன செய்யணும்னா பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஹெல்ப்புங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே மொடியூலுங்கிறத பாஸ் பண்ணிவிட்டு நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். கோடை ரன் பண்ணி நீங்கள் சொன்னால் வந்து இதில் வந்து பைத்தனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள அவைலபிளாக இருக்கிற எல்லா பேக்கேஜஸையுமே வந்து உங்களுக்கு காட்டும். இதில் நான் மேலே போனேன்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு TK-Interங்கிற லைப்ரரி வந்து பார்க்கல் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து TK-Interங்கிற லைப்ரரி வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிடுது. ஸோ யூ டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளிசிட்லி டவுன்லோட். தட்ஸ் ஒன் திங். அடுத்தது வந்து இந்த TK-Inter நன்மை என்னன்னு சொன்னால் இது வந்து ஈஸியாக எல்லாருக்குமே பிடிச்சி கொள்ளையிலும். இப்படி தானே வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை பில்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்டோட வந்து நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை வந்து பில்ட் பண்ணலாம். அடுத்து வந்து விண்டோஸ், macOS அது மாதிரி லினக்ஸ்ன்னு சொல்லி எந்த ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, வந்து நீங்கள் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ சில வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு வந்து யூ கேனாட் பில்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் விண்டோஸ் அந்த மாதிரி. ஸோ அப்படியும் இல்லாமல் வந்து இது க்ராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டிங்கிற ஒரு லைப்ரரின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு பேசிக்கான இன்டர்மீடியட் லெவலான ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கொள்ள மாதிரி.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விண்டோக்கும் விஜெட்ஸுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொல்லி நமக்கு டைம் தெரியும். விண்டோ அப்படிங்கிறது என்ன, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு மொத்தமாக ஒரு விண்டோ. இப்போ நான் இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன், இது வந்து என்ன ஒரு விண்டோ. இது வந்து என்ன ஒரு பட்டன், இது வந்து என்ன ஒரு பட்டன். இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்து இன்னொரு டெப் உருவாகுது. இது ஒரு டெப், இது ஒரு டெப். இது மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து பட்டன்ஸால் ஆக்கப்பட்டிருக்கு. இது வந்து என்ன ஒரு லேபிள். இதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் அது செலக்ட் ஆகுது. இந்த டெக்ஸ்ட் இருக்குது, இது ஹவர் பண்ணேன்னு சொன்னால் வந்து எனக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் காட்டுது. அதுகள் எல்லாம் வந்து லேபிள், டெக்ஸ்ட் எல்லாம் வந்து லேபிள்ஸ். இந்த மாதிரி வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எடுத்தோம்னு சொன்னால் ஒன்று விண்டோ, அடுத்தது வந்து விஜெட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு விண்டோன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளே வந்து டொன்ஸ் ஆஃப் விஜெட்ஸ் இருக்கும், ரைட். ஐகான் சேர்ந்தது, பட்டன்ஸ், அது இதுன்னு சொல்லி கடைசியாக வந்து அது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்ன விண்டோ. அப்போ இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடுங்கிறது வந்து ஒரு விண்டோ. அந்த விண்டோக்குள்ளே நிறைய இது ரைட். அது ஒரு விஷயம், அது நமக்கு முக்கியமான தெரிய வேண்டிய விஷயம். இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு நம்ம இந்த டிகே இன்டர்ங்கிற இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பேசிக்கான விண்டோவை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். விண்டோவை உருவாக்கி அதை வந்து எப்படி மாற்றுறேங்கிற அந்த விஷயங்களை வந்து நம்ம லேர்ன் பண்ணது பின்னால் வந்து ஒவ்வொரு விஜெட்டாக வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நான் கண்ட்ரோலோடையே கொடுத்து டிலீட் பண்ணி கொண்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இம்போர்ட் டிகே இன்டர் எஸ்டிகே நான் வந்து ஒரு ஏலியஸ் மூலமாக வந்து என்ன செய்கிறேன், இந்த டிகே இன்டர்ங்கிற இந்த லைப்ரரியை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் இப்போ வந்து இம்போர்ட் பண்ணிட்டு பின்னால் வந்து எனக்கு பேசிக்காக ஒரு விண்டோ ஒன்று உருவாக்க போகிறேன். அப்போ விண்டோ ஈக்குவல் டிகே டாட் கேபிட்டல் டிகே. இப்போ நான் இந்த டிகேங்கிற இந்த டிகே இன்டர்ங்கிற இந்த லைப்ரரிகளை போய் பார்த்தேன்னு சொன்னால் வந்து எனக்கு டிகேங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும். டிகேங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும், கேபிட்டல் டி சிம்பிள் கேங்கிற இது வந்து ஒரு கிளாஸ். நான் இதில் ஹவர் பண்ணினேன்னு சொன்னால் இல்லைங்க எனக்கு கிளாஸ் டிகே. இதுக்குள்ளே வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த கிளாஸுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன், இந்த கிளாஸ் பேசிக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு விண்டோட ஒப்ஜெக்டை வந்து என்ன செய்யும், ரிட்டர்ன் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட விண்டோட ஒப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், அந்த ஒப்ஜெக்டை வந்து டிகேங்கிற ஏலியஸ் மூலமாக இந்த கிளாஸை கூப்பிட்டு இந்த கிளாஸில் வந்து ஒரு ஒப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். விண்டோங்கிற ஒரு ஒப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், ரைட். சிம்பிள். விண்டோக்கு ஒரு ஒப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன செய்கிறேன், இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணுறேன். இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃபைல் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு பட் ஐ டோன்ட் சி எனி அவுட்புட். அப்போ நான் இந்த விண்டோ இனிஷியலைஸ் பண்ணிட்டு இருந்தானே, டிக்ளேரிங் த விண்டோஸ். இப்போ விண்டோவை இனிஷியலைஸ் பண்ணினது பின்னால் வந்து எனக்கு இந்த விண்டோ வந்து டிஸ்பிளே ஆகணும்னு சொன்னால் விண்டோவில் நம்மளோட விண்டோஸ் ஸ்க்ரீனில் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து விண்டோ டாட் மெயின் லூப் அப்படிங்கிற ஒரு மெத்தட். இந்த மெயின் லூப்புங்கிற மெத்தட்டை நான் கட்டாயம் வந்து கடைசியில் கால் பண்ணணும். கால் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து இதை ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இங்கே ஒரு விண்டோ ஒன்று உருவாக்கி பாக்கி இந்த விண்டோவில் வந்து நான் கோனரில் கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு இதை ரீசைஸ் பண்ணிடும். அதே மாதிரி இதில் கோனரில் ஒரு ஐக்கன் இருக்கி, ஒரு டைட்டில் இருக்கி, 3 பட்டன்ஸ் இருக்கி. ஸோ இந்த மெயின் லூப் அப்படிங்கிற விஷயம் என்ன, மெயின் லூப்புங்கிறது என்ன, நான் இந்த மெயின் லூப்பை கால் பண்ணாமல் இந்த மெயின் லூப்பை வந்து இல்லாமல் வந்து நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் வந்து எனக்கு இந்த விண்டோ வந்து எனக்கு காட்டல். அப்போ மெயின் லூப்போட வேலை என்னன்னு சொன்னால் இந்த விண்டோவை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிற இந்த ஒப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் ஒரு ஒப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இப்போ அந்த ஒப்ஜெக்டை வந்து ஒரு விஷுவல் ஒப்ஜெக்ட், அந்த ஒப்ஜெக்டை வந்து நம்ம விண்டோ ஸ்க்ரீனில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து நான் கட்டாயம் என்ன செய்யணும், மெயின் லூப்புங்கிற அந்த மெத்தட்டை வந்து கால் பண்ணணும். கால் பண்ணினாத்தான் வந்து எனக்கு காட்டும். அடுத்தது வந்து இந்த மெயின் லூப்பில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணாத வரைக்கும், எக்ஸ்டர்னலாக வந்து க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் அந்த விண்டோ வந்து அது தொடர்ந்து காட்டிகிட்டே இருக்கும். அடுத்த விஷயம் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஈவெண்ட்ஸை லிசன் பண்ணிகிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு ஈவெண்ட்ஸுங்கிறது நேம் சொன்னால் இந்த மவுஸ் கிளிக்ஸ், விண்டோஸ் அந்த கீபோர்டில் இருக்கிற ஒவ்வொரு பட்டனையும் வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கும். இந்த விண்டோ எல்லா விண்டோஸுமே பொதுவாக வந்து ஈவெண்ட்ஸை வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஓல்ட்டோட எஃப்ஓ கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு வந்து க்ளோஸ் ஆகிட்டு, ஓல்ட்டோட எஃப்ஓ கொடுத்தேன்னு வந்து எனக்கு அந்த விண்டோ க்ளோஸ் ஆகிட்டு. என்ன சொன்னால் அதுதான் ரீசெண்டாக உருவாகின விண்டோ. அப்போ அந்த விண்டோ வந்து எனக்கு ஈவெண்ட்ஸை லிசன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து நான் தான் வந்து கடைசியாக உருவாகின விண்டோன்னு சொல்லி அதுக்கு தெரியும். அதனால் வந்து ஓல்ட்டோட எஃப்ஓங்கிற அந்த ஈவெண்ட் வந்து ப்ரெஸ் ஆகின உடனே வந்து என்ன செஞ்சுட்டு க்ளோஸ் ஆகிட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த மெயின் லூப்ட வேலை. 3 விஷயம். ஸோ அடுத்த விஷயம் வந்து நம்ம பார்த்தோம், 3 விஷயம் அப்படின்னு சொன்னால் மெயின் லூப் வந்து செய்கிற 3 விஷயம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு நார்மலான விண்டோ உருவாக்கினோம் இல்லையா. இப்போ விண்டோவை வந்து எப்படி நம்மளோட விண்டோவுக்கு தேவையான சைஸை, நமக்கு தேவையான சைஸை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு ஜியோமெட்ரி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடில் வந்து நமக்கு எத்தனை பிக்சல் ஒயிட், எத்தனை பிக்சல் வந்து டோல், ஒய்டுன்னு சொன்னால் எக்ஸ்லென்த்ன்னு சொன்னால் வந்து
இது ஹொரிசோண்டல் வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம எக்ஸ் அச்சு ஒய் அச்சு படிச்சுப்போம் இல்லையா, இது வந்து ஹொரிசோண்டல் வந்து எக்ஸ் அச்சு, நிலை குத்தாய்க்கிறது வந்து ஒய் அச்சுன்னு சொல்லுவோம். அப்போ ஹொரிசோண்டலில் எனக்கு எத்தனை வேணும்னு சொன்னால், நான் ஒரு லெட்ஸே நான் ஒரு ஸ்கொயர் ரவுண்ட் உருவாக்க போகிறேன்னு சொன்னால் லைக் 300 to 200 கொடுத்து பார்ப்பேன். இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஹொரிசோண்டலாக வந்து கிடையா வந்து 300 பிக்சலும் வெர்டிக்கலாக வந்து 200 பிக்சலுக்கு வந்து இந்த விண்டோ சைஸ் வந்து எனக்கு உருவாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போதைக்கு வந்து 500 into 400 கொடுக்கு. ஸோ நீங்கள் என்னோட சேர்ந்து இங்கே வந்து கோட்ஸை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு 500 into 400ங்கிற ஒரு செவ்வக வடிவிலான ஒரு சைஸ் வந்து எடுத்துக்கிறேன். ரைட், இது வந்து என்ன, இப்போ ஒரு சைஸை வந்து எப்படி மாற்றுறேன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது எல்லாமே வந்து பிக்சல்ஸில் இருக்கும். சரி, விண்டோஸ் சைஸ் எல்லாம் வந்து பிக்சல்ஸில் இருக்கும் நம்ம கொடுக்குறோம். அப்போ இங்கே வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வந்து எக்ஸ். இது வந்து ஒரு லெட்டர் எக்ஸை வந்து கொடுக்கணும். ரைட், எக்ஸை கொடுத்து தான் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஜியோமெட்ரியை டிஃபைன் பண்ணணும். ரைட், அடுத்தது வந்து நான் என்ன விண்டோவுக்கு வந்து டைட்டில் ஒன்று கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம உருவாக்க போகிறது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரைட், நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து உருவாக்க போகிறோம். அப்போ நான் வந்து டைட்டில் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டைட்டில் விண்டோ நம்ம ஒப்ஜெக்டை உருவாக்கினோம். அந்த ஒப்ஜெக்ட் டைட்டில் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். தட்ஸ் ஆல். இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போ டைட்டில் மாறி இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். நேரத்தோட வந்து டிகேன்னு சொல்லியிருந்தீங்க, டிஃபால்ட் நேம் வந்து டிகே. ஸோ அந்த இது வந்து ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லி மாறி இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ரைட், தட்ஸ் ஆல். அதுவும் சரி. ரைட், இப்போ வந்து டைட்டிலும் மாற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், எப்படி ஒரு ஐக்கோனை வந்து மாற்றுறோம். நம்ம மேலே பார்த்துப்போம் இல்லையா ஐக்கோன், அந்த ஐக்கோனை வந்து எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஐக்கோனை மாற்றுறதுக்கு வந்து நம்ம முதலாவது செய்ய வேண்டிய வேலை வந்து நம்மக்கிட்ட ஒரு ஐக்கோன் இருக்கணும். நான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால், நம்மளோட ஜெனட்ரண்ட லோகோவை வந்து நான் இங்கே வச்சிருக்கேன். இந்த ஜெனட்ரண்ட லோகோவை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஐக்கோனா எந்த விண்டோட ஐக்கோனை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னால், எந்த main.py உதாரணத்துக்கு நான் எந்த ஃபைலில் ஒர்க் பண்ணுறேனோ அந்த ஃபைலும் லோகோவும் ஒரே டிரெக்டரியில் வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. ஸோ வேறு டிரெக்டரியில் இருந்தால் வந்து அதில் ஃபைல் பார்த்து நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். ஸோ நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால், இப்போ எல்லாமே வந்து டிகே இன்டரில் வந்து எல்லாமே வந்து ஒப்ஜெக்ட்ஸ். ஸோ நான் வந்து என்ன செய்கிறேன், இந்த ஃபோட்டோவை எந்த இமேஜ்டு ஒரு எண்ணத்தை உருவாக்கணும், எந்த இமேஜ்டு ஒரு ஒப்ஜெக்டை உருவாக்கணும். ஜஸ்ட் ஃபைலை வந்து ஃபைல் ஹேண்ட்லர் மூலமாக ஓப்பன் பண்ணி அப்படி வந்து உருவாக்குறது வேலை. இதுக்கு வந்து இப்போ டிகே இன்டருக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபோட்டோ இமேஜுங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒப்ஜெக்ட் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உருவாக்கணும். அப்போ ஐக்கன்னு சொல்லி நான் ஈக்குவல் படுத்திட்டு டிகே டாட் கேபிட்டல் ஃபோட்டோ இமேஜுங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. டிகே இன்டரில் ஃபோட்டோ இமேஜ்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ட ஒரு ஒப்ஜெக்டை கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்மளோட ஐக்கண்ட இமேஜ் இருக்கணும். நம்ம எந்த ஒரு இமேஜ் உள்ளே கொண்டு வர மனுஷனாலும் அது ஃபோட்டோ இமேஜ் ஒரு ஒப்ஜெக்டாக இருக்கணும். ரைட், இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், ஃபைலுங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது, ஃபைலுங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஃபைல் பார்த்து கொடுக்கணும். இந்த ஃபைல் பார்த்த மாதிரி நினைப்பேன். நான் ஒரே ஃபோல்டரில் இருக்கிறதுனால வந்து டிரெக்டாக ஜெனட்ரன் ஸ்பேஸ் லோகோ .png சொல்லி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கன் ஈக்குவல் டிகே ஃபோட்டோ இமேஜ் சொல்லி இப்போ ஒரு ஒப்ஜெக்ட் ஒன்று உருவாக்கிட்டேன். எந்த ஜெனட்ரன் லோகோவை யூஸ் பண்ணி நான் ஒரு ஒப்ஜெக்ட் ஒன்று உருவாக்கிட்டேன். இப்போ நான் எந்த ஐக்கோனை மாற்றினேன்னு சொன்னேன், நான் இந்த ஐக்கோனுங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணினேன் எனக்கு போதும். ரைட், இப்போ நான் ஃபோட்டோவை உருவாக்கிட்டேன். இப்போ நான் மாற்றணும்னு சொன்னால் என்ன செய்யணும், மாற்றணும்னு சொன்னால் விண்டோ டாட் ஐக்கன் ஃபோட்டோன்னு சொல்லி விண்டோவில் ஒவ்வொரு டிகே இந்த ஒப்ஜெக்டும் வந்து ஐக்கன் ஃபோட்டோன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன், ட்ரூ கொடுத்துட்டு ஐக்கன்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட், நான் ஐக்கனை செட் பண்ண போகிறேன், மாற்ற போகிறேன். அதில் மாற்றுற ஒப்ஜெக்ட் வந்து ஐக்கனுங்கிற ஒப்ஜெக்ட். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இங்கே என்ன டைட்டில் என்ன லோகோ வந்து மாறிக்கிறத நீங்கள் பார்க்கல மாதிரி. ஸோ ஒரு ஒழுங்கான இமேஜ் ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் ஒழுங்கான ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று பார்க்கலும். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அதை சொல்லி காட்டினே தவிர நீங்கள் உங்களோட வந்து ஐக்கன்ஸை வந்து போட்டுக்கொள்ளலாம். ரைட், அடுத்து அதுவும் சரி, எப்படி வந்து நம்ம டைட்டிலை மாற்றுறேன்னு சொல்லியும் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம எப்படி பேக்ரவுண்ட் கலரை மாற்றலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ், நம்ம பேக்ரவுண்ட் கலர் என்ன எப்படி வேணுமென்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போ விண்டோ டாட்
பேக்ரவுண்ட் கலரை தானே மாற்ற போகிறோம். அப்போ அதுக்கு வந்து கன்ஃபிக்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கன்ஃபிக், இந்த கன்ஃபிகில் வந்து ஒரு சில வந்து வேரியபிள்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் பேக்ரவுண்டுங்கிறது சூஸ் பண்ணுறேன். ஸோ கன்ஃபிகில் வந்து நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதில் border width அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு நான் வந்து கலர் கொடுக்கக்குள்ளே நார்மலாக வந்து பிளாக், ப்ளூ, லைட் ப்ளூ இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் ப்ளூவாக மாறிக்கு. ஜஸ்ட் நான் வந்து கலரோட பேரே கொடுக்கலாம், பிகாஸ் பைத்தன் வந்து நோஸ். அப்படி இல்லாமல் வந்து நீங்கள் எல்ஐ க்ரீன் அப்படின்னு சொல்லியும் கொடுக்கலாம். ரைட். அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் கலர் பிக்கரை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளோரர் ஒன்றுக்குள்ளே போயிட்டு கலர் பிக்கரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சரி ஒரு கலரை வந்து பிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே வந்து அதில் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ காட்டும். அந்த கலரோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ காட்டும். ஸோ இந்த இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால இப்போ இந்த இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு அந்த கலரை வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டாக ஆக்கிக்கொள்ளே. ரைட். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலர் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டாக ஹெரி. ரைட். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நான் வந்து இப்போ பிளாக்குக்கு மாற்றிக்கொள்கிறேன் ரெண்டு பேக்ரவுண்டு. அடுத்தது வந்து நம்ம வேறு இன்னும் ஒரு சில அடிஷனலான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து விண்டோ சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுதான் வந்து ரீசைசபிள். இப்போ உதாரணத்துக்கு விண்டோ டாட் நான் இப்போ வந்து என்ன செய்கிறேன், சும்மா ரன் பண்ணுறேன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் இருக்கு இல்லையா. இப்போ நான் இதை இங்கே பக்கம் அசைச்சினேன்னு சொன்னால் வந்து என்ன சைஸ் வந்து ஒட்டோவாக மாறும். இங்கே பக்கம் அசைச்சினேன்னு சொன்னால் மேலே கீழேயும் தள்ளினேன்னு சொன்னால் மாறும். அதே மாதிரி இந்த கோனரில் வந்து பிடிச்சிட்டு தள்ளினேன்னு சொன்னாலும் மாறும். இப்போ எனக்கு வந்து இப்படி வேணும், எனக்கு வந்து ரீசைஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் வந்து நான் விண்டோ டாட் ரீசைசபிள் அது கொடுத்துட்டு எனக்கு வந்து எக்ஸ் அச்சிலையும் வந்து ரீசைசபிள் பண்ண போகிறான்னு சொன்னால் எக்ஸ் அச்சில் ஃபோல்ஸ். அதே மாதிரி மேலேயும் கீழேயும் ரீசைசபிள் பண்ண போகிறான்னு சொன்னால் அதுக்கும் ஃபோல்ஸ் கொடுத்துட்டு திருப்பி நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த அம்புக்குறி வந்து காட்டாது, மேலேயும் கீழே போகிற அம்புக்குறி வந்து எனக்கு காட்டாதுங்கிறத நீங்கள் பார்க்கல. ரைட். அது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இல்லாமல் வந்து ஓகே எனக்கு ரீசைஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் வந்து நான் ஒரு மினிமம் சைஸும் மேக்ஸிமம் சைஸும் வந்து விண்டோ கொடுப்பேன். அந்த சைஸுக்குள்ளே வந்து மேக்ஸிமைஸ் பண்ணினா போதும். இப்போ என்ன ஜியோமெட்ரி வந்து 500 400 இல்லையா இருக்கு. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், விண்டோ டாட் மின் சைஸ் என்ன சொல்லி ஒரு வேரியபிள், அதுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து 300 200 பாஸ் பண்ணுறேன். கமா கொடுத்து பாஸ் பண்ணணும். இதே மாதிரி எக்ஸ் கொடுக்க போகக்கூடாது, ஜியோமெட்ரியில் தான் வந்து எக்ஸ் கொடுக்கணும். இங்கே வந்து விண்டோ டாட் மெக்ஸ் சைஸுக்கு வந்து நான் உதாரணத்துக்கு 800 600 கொடுக்கணும் வைங்க. இப்போ நான் இப்போ ரன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இனிஷியலாக 500 400 தான் வந்து விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ நான் கோனருக்கு போனீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த ரீசைசபிள் அம்புக்குறி காட்டும். பட் அதை குறைச்சலன்னு சொன்னால் குறைய எனக்கு என்னால் குறைக்கலுமென்னு சொன்னால் 300 பிக்சல் 200 பிக்சலுக்கு தான் குறைக்கலும். என்னால் கூட்டலுமென்னு சொன்னால் 800 என்னால் கூட்டலுமென்னு சொன்னால் 800 600 தான் வந்து என்னால் கூட்டலும். ரைட். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலே வந்து என்னால் கூட்டையலை. ஸோ இப்படியும் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டிஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து விண்டோ சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே வந்து என்ன, விண்டோ சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி. நான் வந்து லெட்ஸ் கிவ் லைட் yellow இப்படி வந்து பேர் கொடுக்கக்குள்ள வந்து நம்ம ஹேஷ் கொடுக்க போடா. ரைட். இப்போ வந்து நான் இதுதான் நம்மளோட விண்டோ. இப்போ இந்த விண்டோ வச்சுக்கொண்டு நம்ம ஒவ்வொரு விஜெட்டை பார்ப்போம். ரைட். விண்டோ சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம இவ்வளோ நேரம் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ விஜெட்டுக்குள்ளே வரும். விஜெட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துப்போம். ஒரு சின்ன பிளாக்ஸ் தான் வந்து விஜெட். ஒவ்வொரு சின்ன பிளாக்ஸ் தான் வந்து விஜெட்னு சொல்லுவோம். இப்போ அதுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட் இருக்கலாம், லேபிள்ஸ் இருக்கலாம், பட்டன்ஸ் இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு விஜெட்டை வந்து ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஸோ விண்டோ சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து நான் உண்டாக்கிறேன் இல்லையா. இப்போ வந்து நான் இது கீழே மெயின் லூப்புக்கு மேலே இதுக்கு கீழே வந்து நான் என்ன செய்கிறேன், வெல்கம் லேபிள் ஒன்று போடும். வெல்கம் லேபிள் ஈக்குவல் tk.label. இந்த tk வந்து விண்டோ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இது வந்து செப்பரேட் விண்டோ ஆப்ஜெக்ட், தனி விண்டோ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம்.
இப்போ நம்ம லேபிள்ங்கிற வேற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். லேபிள்ங்கிறது வந்து என்ன, ஒரு கிளாஸ். டிகேங்கிறது எப்படி ஒரு விண்டோ கிளாஸ் மாதிரி, விண்டோக்கான கிளாஸ் மாதிரி, நம்ம லேபிள்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட லேபிளுக்கான ஒரு கிளாஸ். அந்த லேபிளுக்கான கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். சிம்பிள், ரைட். இப்போ நம்ம லேபிள் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முதலாவது ஆர்குமெண்ட்டை கட்டாயம் கொடுக்குறது வந்து இந்த லேபிளை வந்து எந்த விண்டோ ஆப்ஜெக்டுக்குள்ளே போட போகிறோம். நம்ம ஒரே ஒரு விண்டோ ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணிக்கணும், ரைட். லேபிளுங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி கட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் எந்த விண்டோக்குள்ளே போட போகிறேனோ அந்த விண்டோட பேரை கொடுக்கணும். நான் ஜஸ்ட் விண்டோ தான் நேரத்தோட கிரியேட் பண்ணேன், அப்போ விண்டோ சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி என்ன டெக்ஸ்ட்டை வந்து நான் லேபிள் பண்ண போகிறேன். அப்போ வெல்கம் டு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுவும் சரி. அதே மாதிரி நான் ஃபோன்ட்டுக்கு கொடுக்கலாம். ஃபோன் கொடுக்கக்குள்ள வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒவ்வொரு ஆப்ஷனாக கொடுக்கணும். போல்டன்ஸ்னா ட்ரூ, அப்படி ஏரியல் 16 அந்த மாதிரி. அதே மாதிரி பேக்ரவுண்ட் கொடுக்கக்குள்ள வந்து இப்போதைக்கு நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறேன், ரைட். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே வரலை. ஏன் எனக்கு வரலைன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. நான் வந்து விண்டோக்குள்ளே தான் இது செய்யணும்னு சொல்லி போட்டிருக்கேன். அதே மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்கேன். பட் வந்து எனக்கு இன்னும் இதில் வந்து பிரிண்ட் ஆகலை, ரைட். இதில் பிரிண்ட் ஆகலை காரணம் வந்து என்னன்னு சொன்னால் நான் வந்து இப்போ தான் ஒப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி ஒப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணி வச்சிங்க. ஜஸ்ட் ஒப்ஜெக்ட்டுங்கிறது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி. அந்த கண்டெய்னருக்குள்ள நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். ஒரு பெரிய கண்டெய்னருக்குள்ள சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் மாதிரி, அதுதான் வந்து ஒப்ஜெக்ட். நம்ம நேரத்தோட வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ண எப்படி ஒரு கண்டெய்னர் உருவாகும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு ஒப்ஜெக்ட்டுங்கிறது வந்து அந்த சின்ன கண்டெய்னர்லாம் சேர்ந்து உருவாகிற ஒரு பெரிய கண்டெய்னர் மாதிரி. இப்போ நம்ம அதை தான் உருவாக்கி வச்சிருக்கோம், ஒரு விஷுவலான ஒப்ஜெக்ட் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கோம். பட் அதை இன்னும் நம்ம என்ன செய்யலை, இங்கே மெயின் லூப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அதை விண்டோஸ் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுவோமோ அதை மாதிரி வந்து பெக்குங்கிற ஒரு இது இருக்கு. அதை யூஸ் பண்ணி வெல்கம் லேபிள் டாட் பெக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி வந்து நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் கட்டாயம் இதை யூஸ் பண்ணி நாத்தன் வந்து அது இந்த விண்டோவில் வந்து ஷோ ஆகும். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். வெல்கம் டு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வெல்கம் டெக்ஸ்ட் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கும் எப்படி வந்து பெக்குங்கிறது வந்து உதவி செய்யுதுன்னு சொல்லி. பெக்குங்கிறத யூஸ் பண்ணினா தான் வந்து என்ன செய்யும், அது நம்மளோட விண்டோவில் வந்து அதை ஷோ பண்ணும், ரைட். இப்போ இன்னும் சில ஆப்ரேஷன்ஸ் பார்ப்போம். இந்த ஃபொண்ட்டுக்குள்ளே வந்து கமா போட்டுட்டு நம்ம போல்ட் கொடுக்கலாம். போல்ட் கொடுக்குறது ட்ரூ இல்லை, ஜஸ்ட் டபுள் கோட்டேஷன் மார்க்குள்ளே வந்து போல்டுன்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு அதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஃபோர்க்ரவுண்டுங்கிறது வந்து நம்மளோட ஃபொண்ட்ற கலர் எப்படி வரணும்னு சொல்லி. ஸோ ஜஸ்ட் நான் நேவி கொடுக்கேன். நேவி கொடுத்தா வந்து ப்ளூ கலரில் காட்டும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணிங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் எல்லாம் வந்து போல்டாக இருக்கி. அதே மாதிரி வந்து நம்மளோட டெக்ஸ்ட்ற கலர் வந்து என்ன செஞ்சிருக்கு, நேவி கலரில் மாறிருக்கு. அதே மாதிரி வந்து நம்மளோட பேக்ரவுண்டு வந்து இப்போ பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட் கிரேயில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ லைட் கிரேயில் இருக்கும். இப்போ நான் வந்து எந்த பேக்ரவுண்டை வந்து உதாரணத்துக்கு லைட் எல்லோக்கே கொடுத்துட்டேன்னு சொன்னால் என்ன மொத்த பேக்ரவுண்ட் கலருக்கும் மாறிடும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்த பேக்ரவுண்ட் கலருக்கும் மாறிடும். இதை மாதிரி வந்து நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு க்ரியேட் பண்ணக்குள்ளே வந்து இது எல்லாமே ஒரு லைனில் போகிறதுனால ஒவ்வொரு ஆப்ஷனையும் வந்து நான் ஒவ்வொரு லைனில் கொடுக்கலாம். ஒவ்வொரு ஆப்ஷனையும் வந்து நான் ஒவ்வொரு லைனில் கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு அழகான ஒரு ரீடபிலிட்டி இருக்குது. இப்போ இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கணும்னு சொன்னால் அது இன்னொரு லைனில் கொடுத்துட்டேன்னு சொன்னால் சரி. அதே மாதிரி வந்து கமா கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விண்டோவில் அந்த விண்டோ வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து மேலே பேடிங் ஒன்றும் இல்லை, ரைட். மேலே வந்து டிரெக்டாக ஒட்டின மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பேடிங்னு சொல்லுவோம். பேடிங் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு இடைவெளி வந்து வரும். இப்போ நான் வந்து இங்கே பேக்ரவுண்ட் கலரை வந்து என்ன செஞ்சுட்டேன்னு சொன்னால் ஜஸ்ட் எல்லோ கொடுக்குறேன். எல்லோ கொடுத்துட்டு பீடிங் PADY YH தான் வந்து எனக்கு என்ன வேணும், இடைவெளி வேணும். இப்போ பேடிங் by 10 கொடுத்தீங்கன்னு சொன்னால் 10 பிக்சல்ஸ் இடைவெளி விடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோ கலரில் வந்து இருக்கி மேலேயும் கீழே வந்து என்ன அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த இதுதான் வந்து நம்மளோட லேபிள். இந்த லேபிளுக்குள்ளே வந்து பேடிங் YH வந்து 10 பிக்சல்ஸ் இடைவெளி விட்டுடி. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேட் எக்ஸ் கொடுத்துட்டு லெட்ஸ் கிவ் 5 கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ வந்து எக்ஸ்ஹெச்சில் வந்து இந்த மஞ்சள் பாக்ஸ் எண்டாகிற இடத்துக்கும்
அந்த லெட்டருக்கு இடையில வந்து ஒரு குறிப்பிட்ட பிக்சல் இடைவெளி இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இதை 10க்கு மாற்றிட்டேன் சொன்னால் இன்னும் அழகாக டிஃப்ரெண்ட் விளங்கும். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா அழகாக டிஃப்ரெண்ட் விளங்குது. இப்படி வந்து நீங்கள் இடைவெளியை கட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, இந்த பாக்ஸ் தானே இந்த லேபிள் பாக்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இந்த லேபிள் பாக்ஸுக்கும் நம்மளோட இந்த விண்டோக்கு இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒட்டின மாதிரி இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஒட்டின மாதிரி. இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு இடைவெளி ஒன்று விடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன வச்சிங்கன்னு சொன்னால், இவ்வளவும் வந்து நீங்கள் செஞ்சது ஒரு ஒப்ஜெக்டை கிரியேட் பண்ணுது. இவ்வளவு இந்த இதுதானே, இவ்வளவும் தான் வந்து இந்த மஞ்சள் பாக்ஸுக்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து இவ்வளவு தான். இந்த மஞ்சள் பாக்ஸுக்குள்ள இல்லையா, இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து இந்த எல்லாத்துலேயுமே கோட் வந்து இவ்வளவு தான். ரைட், இந்த இதுக்குள்ள நம்ம டிஃபைன் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த மஞ்சள் பாக்ஸுக்குள்ள காட்டும். பட் இந்த மஞ்சள் பாக்ஸை எவ்வளோத்துக்கு நம்ம இந்த விண்டோவில் பிரிண்ட் பண்ண போகிறோம், டிஸ்பிளே பண்ண போகிறோம்ங்கிறத வந்து இந்த பெக்குங்கிறது டிஃபைன் பண்ணும். சரியா, அந்த மொத்த பாக்ஸையுமே வந்து நம்ம எவ்வளோத்துக்கு இசை போகிறோம். அப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், மேலே ஒரு இடைவெளி இல்லாததுனால இதுக்குள்ளே பேட் y கொடுத்து ஜஸ்ட் கிவ் 5. இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு மேலே ஒரு இடைவெளி உருவாகிக்கிறத பாக்கியல், நேரத்தோட வந்து இல்லாத இடைவெளி இப்போ ஒரு இடைவெளி ஒன்று உருவாகிக்கிறத பாக்கியல். ரைட், இப்போ நான் வந்து எல்லோவுக்கு பதிலாக வந்து ஜஸ்ட் கிவ் டார்க் கிரே. ரைட், இப்போ வந்து உங்களுக்கு விடைவெளியை பாக்கியல் மாதிரி. ரைட், இப்போ வந்து நம்ம இதுதான் வந்து ஒரு லேபிளை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறேங்கிற விஷயம். லேபிளுங்கிறது என்னன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ண மேலே அதை நம்மளால் பார்க்க முடியாதானே, இல்லை அதை காப்பி கூட பண்ணல, அவ்வளோதான் லேபிளுங்கிறது. ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறேங்கிறது தான் லேபிள்னு சொல்லுவோம். ரைட், இப்போ வந்து லேபிளை உருவாக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம எப்படி பட்டன்ஸ் உருவாக்குறதுங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ நான் பட்டன் உருவாக்குறதுக்கு இதுக்கு கீழே வந்து நான் செய்கிறேன் ஒரு பட்டன், கிளிக் மீ பட்டன். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பக்கத்தில் வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது வந்து ஒரு லொகின் பேஜ்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு பேஜுக்கு வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ரெஜிஸ்டர் பட்டன் சொல்லி ஒன்று உருவாக்கும். அப்போ ரெஜிஸ்டர் பட்டன் டிகே டாட் பட்டன் ஒரு ஒப்ஜெக்ட் ஒன்று நம்ம என்ன செய்ய போகிறோம், உருவாக்க போகிறோம். இந்த ஒப்ஜெக்டுக்குள்ளே வந்து எந்த விண்டோக்குள்ளே உருவாக்க போகிறோம், விண்டோங்கிற ஒப்ஜெக்டுக்குள்ளே உருவாக்க போகிறோம். டெக்ஸ்ட் வந்து என்ன, டெக்ஸ்ட் ஈக்குவல் ரெஜிஸ்டரோட வந்து நான் செய்கிறேன் ஒரு அம்புக்குரியன் கொடுக்கு. அப்போ அங்கால பக்கம் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு போகிற மாதிரி. ஏரியல் ஃபோனில் 12 பிளாக் வந்து போல்ட் வந்து நமக்கு தேவையில்லை. ரைட், அதே மாதிரி வந்து ஃபோர்க்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில், பேக்ரவுண்ட் வந்து நேவியில், பேட் x10 பேட் y10. ரைட், இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே வராது. ரைட், பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே வந்தில்லை. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதை வந்து இப்போ நான் என்ன செய்யணும், பெக் பண்ணணும். அப்போ ரெஜிஸ்டர் பட்டன் டாட் பெக் பேடிங் y வந்து நான் செய்கிறேன் ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் வெல்கம் டு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இடைவெளி ஒன்று விட்டு மொத்தமாக 20 பிக்சல் இடைவெளி இருக்கும். அதுக்கு கீழே வந்து ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒரு பட்டன் கிரியேட் ஆகி இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு கிளிக் ஆகும். பட் இதை கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் எனக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்காது, வேறொரு பேஜுக்கு போகிறதோ இதுவுமே ஒன்றுமே நடக்காது. ஏன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கல. அப்படி ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் என்ன சரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னு சொன்னால் நான் வந்து அதுக்கு என்ன செய்வேன், கொமாண்டுங்கிற ஒரு கீவேர்டு, அந்த கொமாண்டை யூஸ் பண்ணி நான் வந்து இப்போதைக்கு ஒரு லெம்டா ஃபங்க்ஷன் உருவாக்குறேன். ஜஸ்ட் லெம்டாங்கிறது வந்து 1 லைன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அந்த லெம்டாவை கொடுத்துட்டு நம்ம என்ன சரி ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன செய்ய மாதிரி சொன்னால் நமக்கு ரன் ஆகும். அப்போ லெம்டா கோலோன் பிரிண்ட் ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக்ங்கிற இந்த ஃபங்க்ஷனை கொடுங்க. இப்போதைக்கு நான் இதை கொடுத்துட்டு இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இந்த ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். எனக்கு டெர்மினலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக்னு சொல்லி வருது. ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக். இப்படி தான் வந்து நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ண வந்துச்சுன்னா எனக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இப்படி கொமாண்டுங்கிறது மூலமாக கொடுக்கலாம். அப்போ நீங்கள் வேறொரு பேஜுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பேஜுக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இப்போதுக்கு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம். ரைட், இப்போ நீங்கள் எப்படி ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணுற அப்படிங்கிறதையும் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு என்ட்ரி எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்த்துருப்போம் நம்மளோட விண்டோவில் வந்து யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணால் நல்லா இருக்கும். யூசர் நேம்ங்கிற ஒரு லேபிள், யூசர் நேம்
tk.label விண்டோக்குள்ளே யூசர் நேம் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் ஏரியல் 12 அது சரி, லைட் ப்ளூ, லைட் எல்லோ. ஓகே, இப்போ நான் இதை வந்து நான் ரன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் நேம் வந்து சொல்லி எனக்கு கேட்குது, யூசர் நேம்னு சொல்லி கேட்குது. இப்போ வந்து நான் ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், யூசர் நேம்னு சொல்லி ஒரு லேபிள் தான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பெக் கொடுத்துருக்கேன், நான் கவனமாக பாருங்கள், பெக் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணி நான் நேரத்தோட லேபிள் க்ரியேட் பண்ணது பார்த்துட்டேன். லேபிளுங்கிறது வந்து என்ன, ஒரு இன்புட் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுற மாதிரி. இப்போ யூசர் நேமுக்கு கீழே வந்து யூசர் ஒரு நேம் ஒன்றை கொடுத்தாருச்சுன்னா அதை நம்ம எடுக்கணும் தானே. ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா யூசர் இன்புட்டை கொடுக்கணும் தானே. அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்ட்ரிங்கிற ஒரு விஷயம், என்ட்ரி. அப்போ என்ட்ரிக்கு வந்து நான் என்ன செய்கிறேன், யூசர் நேம் என்ட்ரி டாட் டிகே என்ட்ரி விண்டோ ஃபாண்ட் ஏரியல் பேக்ரவுண்ட் நேவி பிஜி லைட் எல்லோ. ஸோ நான் இதெல்லாம் விளங்கப்படுத்தினேங்கிறது நாடி வந்து நான் இதை குயிக்க போகிறேன், இந்த நூலால் குயிக்க போகிறேன். அப்போ யூசர் நேம் என்ட்ரி டாட் பெக்கு கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு என்ட்ரி ஒன்று எனக்கு இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இதுக்குள்ளே நான் டைப் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு டைப் ஆகும். இதில் எனக்கு ப்ளூ கலரில் வருதுன்னு சொன்னால் ஃபோர்க்ரவுண்டுக்கு நேவி கொடுத்துருக்கேன், பேக்ரவுண்டுக்கு வந்து லைட் எல்லோ கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ஒயிட் கொடுத்துருன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு தெளிவாக காட்டுகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் நேம் கீழே ஒரு யூசர் நேம் கேட்குறதுக்கு மாதிரி ஒரு என்ட்ரி வந்து இருக்குது. இந்த என்ட்ரிங்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இதுக்குள்ளே என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு இன்புட் பண்ணலாம். ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இதுக்குள்ளே இன்புட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து வித்துங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் வித்துங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. வித்துங்கிறது வந்து என்னன்னு சொன்னால் ஹவு மெனி கேரக்டர்ஸ் வந்து நம்ம இதுக்குள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ணலாமேங்கிறது. இப்போ நேரத்தோட பார்க்க இப்போ வந்து இது பெருசாகிறது பார்க்கல. ஏன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் மொத்தமாக 30 கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். 31வது கேரக்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கால போகும். ஸோ நீங்கள் அதை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் எரோ பட்டன்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இங்காலையும் அங்காலையும் போய்க்கொள்ளலாம். அப்போ நமக்கு கூட கேரக்டர்ஸ் வந்து இன்புட் ஆகிற மாதிரி வந்து நம்ம எடுக்கணும்னு சொன்னால் இங்கே வந்து வித்தை கொடுத்து எத்தனை கேரக்டர் வேணுமோ அத்தனை கேரக்டருக்கான வித்தை வந்து கொடுத்தீங்கன்னா அப்படி உருவாகும். ரைட், அதுவும் சரி. இப்போ யூசர் நேம்ட என்ட்ரியை வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ யூசர் நேம்ட என்ட்ரி எடுத்துட்டோம். இங்கே இந்த ஒப்ஜெக்டிவ் தான், இந்த ஒப்ஜெக்டில் நம்ம இங்கே என்ன சரி ஒன்றை கொடுத்த மனுஷன் என்ன நடக்கும் சொன்னால் அந்த ஒப்ஜெக்டிவ் தானே, இந்த ஒப்ஜெக்டில் தான் வந்து அந்த கண்டென்ட் வந்து என்ன செஞ்சிருக்கும், சேவ் ஆகிருக்கும். இதுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற மாதிரி அந்த யூசர் வந்து என்னத்தை டைப் பண்ணுறாரோ அந்த கண்டென்ட் வந்து என்ன செஞ்சிருக்கும்னா யூசர் நேம் என்ட்ரிங்கிற இந்த வேரியபிளில் தான் வந்து என்ன செஞ்சிருக்கும், ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ இந்த யூசர் நேம்ங்கிற வேரியபிளுக்குள்ளே யூசர் நேம் டாட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸஸ் பண்ண முடிச்சுன்னா அதை எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை நான் வந்து புறம் பார்ப்போம். ஸோ அது சரி. அடுத்தது வந்து இன்னொன்று செய்வோம், பாஸ்வேர்டுக்கு யூசர்ட்ட இருந்து நம்ம விண்டோவில் வந்து யூசர்ட்ட இருந்து என்னென்ன எடுத்துருக்கோம்னு சொன்னால் யூசர் நேம் எடுத்துருக்கோம். அதே மாதிரி பாஸ்வேர்டு எடுப்போம் லாகின் ஆகிறதுக்கு. அப்போ பாஸ்வேர்ட் tk.label விண்டோ டெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் ஃபாண்ட் ஏரியல் அது சரி, லைட் எல்லோ கொடுத்தீங்க. அதுக்கு பதிலாக வந்து நான் ஓகே லைட் எல்லோ கீப் தட் எஸ் லைட் எல்லோ பிகாஸ் லைட் எல்லோ அதை வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம என்ன செய்வோம், இதை வந்து பெக்கும் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துருக்கும். இந்த பாஸ்வேர்டு கீழே வந்து நான் என்ன செஞ்சேன், பாஸ்வேர்டுக்கான ஒரு என்ட்ரியும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்வேர்டுக்கு வந்து பெக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டுங்கிற லேபிளை பெக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டுக்கான என்ட்ரியும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் இப்போதைக்கு ஷோவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் பாஸ்வேர்டுக்கு என்ன சரி ஒன்று டைப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அது இங்கிலீஷ் லெட்டரில் காட்டுது இல்லையா, இப்படி காட்டுது. எனக்கு இப்படி காட்ட போட பாஸ்வேர்ட் டைப் பண்ணால் வேற ஒரு ஆள் இதை பார்த்துட்டு இருந்தாருன்னு அவரை பார்த்துருவார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், ஷோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஷோ ஈக்குவல் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இந்த ஸ்டார் மார்க் இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொடுத்துட்டு இப்போ பெக் பண்ணினீங்கன்னு சொன்னால் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் இப்போ நான் யூசர் நேம் கொடுக்கேன், பாஸ்வேர்ட் கொடுக்கேன் 1 2 3 4 5 6. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஸ்டார் வருது. ஸோ இதுதான் வந்து என்ன வித்தியாசம். இப்போ நம்ம இன்புட் கொடுக்கக்குள்ள என்ட்ரி கொடுக்கக்குள்ள வந்து என்ட்ரியில் வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து மறைச்சும் கொடுக்கலாம்ங்கிறதான் விஷயம். ரைட், இப்போ லாகின் ஃபார்முக்கு தேவையான எல்லா விஷயமும் வந்து பேசிக்கான விஷயம் வந்து வந்துட்டு. ரைட், இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், லாகின் ஃபார்மில் மேலே இன்னும் கொஞ்சம் இடைவெளி விட்டுருந்தா நல்லா இருக்கும் இல்லையா டெக்ஸ்ட்டுக்கு. அப்போ அதுக்கு நான் வந்து என்ன செய்கிறேன் 10 கொடுக்குறேன்.
யூசர் நேம் சரி, பாஸ்வேர்டும் சரி. இப்போ நான் வந்து லெட்ஸே இதை வந்து ஒரு லொகின் ஃபார்ம் இல்லை, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாக சொல்லி எடுப்போமே, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாக சொல்லி எடுப்போம். இதுக்கு வந்து நான் சரி லொகின் சொல்லி கொடுப்பேன். லொகின் சொல்லி கொடுத்து அவங்கள லொகின் ஆகிறதுக்கு ரீட்ரைட் பண்ணுற மாதிரி கொடுப்பேன். ரைட், let's keep this as it is. Register. ஓகே, இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெல்கம் டு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். லொகினுக்கு வந்து ஒரு பட்டன் இருக்குது. லொகின் பட்டன் கிளிக்னு சொல்லி வருது. இங்கே யூசர் நேம், பாஸ்வேர்ட். ரைட், யூசர் நேமும் பாஸ்வேர்டும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வேறொரு இன்ஃபர்மேஷன் எடுப்போம். உதாரணத்துக்கு யார் ஒரு நேம் ஒன்று எடுக்கலாம். யூசர் நேம் எப்படி எடுத்தோமோ அதை மாதிரி தான் நேமும் எடுக்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து என்ன நான் ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ளே வந்து நான் ரிமெம்பர் பண்ணி வைக்கிறதுக்கு, உதாரணத்துக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த பிசியில் என்ன நான் ரிமெம்பர் பண்ணி வைக்கணும்னு சொன்னால் நம்ம ஒரு செக் பட்டன் ஒன்று இருக்கும் இல்லையா, செக் பாக்ஸை கொடுத்துருமென்னு சொன்னால் என்ன ரெஜிஸ்டர் ஆகக்குள்ளே வந்து இல்லாட்டி லொகின் ஆகக்குள்ளே வந்து அது வந்து ஞாபகம் வச்சுருக்கேன். இன்னொரு தரம் வந்து நான் லொகின் பண்ணேன்னு சொன்னால் வந்து எனக்கு ஓகே நான் நேரத்தோட லொகின் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸை வச்சுக்கொண்டு திருப்பி லொகின் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மெனுவில் டீட்டெயில்ஸை வந்து கொடுக்க தேவை. அப்படி ஒரு செக் பாக்ஸ் ஒன்று வந்து நான் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால், செக் பட்டன் ஒன்று உருவாக்கணும்னு சொன்னால் அதையும் வந்து நான் என்ன செய்யலாம், பைத்தனை யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ளலாம். அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்கிறேன், ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ரிமெம்பர் வேரியபிள் ஈக்குவல் tk.int var அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஒப்ஜெக்ட் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் இது வந்து it takes 0 or 1. இது என்ன செய்யும்னு சொன்னால் ரெண்டு நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கொள்ளும். ஒன்று 0 இல்லாட்டி வந்து 1. எப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வேரியபிளில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ரிமெம்பர் செக்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். tk.check button ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த செக் பட்டன் வந்து எங்கே இருக்க போதும், இந்த விண்டோக்குள்ளானே இருக்க போதும். விண்டோக்குள்ளே இருக்க போதும். விண்டோ டெக்ஸ்ட் வந்து ரிமெம்பர் மீன்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது வந்து ஃபாண்ட் வந்து அது சரி, ஃபாண்ட் பேக்ரவுண்ட் எல்லாம் சரி. இன்னொரு முக்கியமான வேரியபிள் நான் வந்து கொடுக்கணும். என்னன்னு சொன்னால் வேரியபிள் இந்த செக் பட்டனுக்கு நான் கொடுக்குற வேரியபிள் என்ன, நான் இப்போ உருவாக்க போகிறது ஒரு செக் பட்டன். இப்போ நான் இதை என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த வேரியபிள் கொடுக்காம வந்து நான் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இங்கே செக் பட்டன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் செக் வருது, கிளிக் பண்ணேன்னு சொன்னால் போயிடுது, கிளிக் பண்ண வருது போயிடுது. ஆனால் நான் கிளிக் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் நான் இந்த இன்புட்டை வந்து எடுக்கணும் தானே. நான் இன்புட் எடுத்து நான் இதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் ரன் பண்ணணும் இல்லையா. அப்போ அதுக்கு வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் ஒரு வேரியபிள் கொடுக்கணும். அப்போ கிளிக் பண்ணேன்னு சொன்னால் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு வேரியபிள் வச்சிருக்கும், டிஃபால்ட்டாக வந்து ஒரு நம்பரை வச்சிருக்கும். கிளிக் பண்ணேன்னு சொன்னால் வந்து இன்னொரு நம்பரை வச்சிருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணலைன்னு சொன்னால் அதுக்கு 0 வந்து எடுக்கும். அப்போ நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் 0. அப்போ இந்த வேரியபிள்ட வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், கிளிக் பண்ணலைன்னு அர்த்தம். ரிமெம்பர் வேரியபிள்ட வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னு சொன்னால் கிளிக் பண்ணலைன்னு அர்த்தம். கிளிக் பண்ணால் வந்து இந்த வேரியபிள் நான் இதுக்குள்ளே கொடுப்பேன் தானே. இப்போ நான் வேரியபிள் ரிமெம்பர் வேரியபிள் கொடுக்கணும். அப்போ இந்த ரிமெம்பர் வேரியபிள்ட வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே 1 இருந்துச்சுன்னா என்ன மாறும், கிளிக் பண்ணிக்கன்னு அர்த்தம். அப்படி நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இங்கே 1. அப்போ இதோட வெளியூ வச்சுக்கொண்டு நான் என்ன செய்வேன், இப்போ ரிமெம்பர் வேரியபிள் வெளியூ வந்து 1 சொன்னால் ஓகே இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன செய்வேன், பெக்கனில் ஃபங்க்ஷன்ஸை வந்து ரைட் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி பெக்கனில் வந்து நான் என்ன செய்வேன், ஃபங்க்ஷன்ஸை வந்து ரைட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி செக் பட்டன் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கட்டாயம் வந்து செக் பட்டன் ஆட் பண்ணக்குள்ளே இன்ட் வேரியபிளில் வந்து இன்ட் var அதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வாசி பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் இன்டிஜர் வேரியபிள் மாஸ்டர் கேன் பி given as a master widget, value is an optional value, default to 0 சொன்னா நம்ம கிளிக் பண்ணல அது 0 is an optional, default to 5 variable number. ரைட், அதுவும் சரி. இப்போ செக் பட்டன் நம்ம கிரியேட் பண்ண பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ரேடியோ பட்டன் சொன்னால் உதாரணத்துக்கு நீங்கள் என்ன ஜெண்டர், உதாரணத்துக்கு மேலா ஃபீமேலான்னு சொன்னால் அப்போ அதுக்கு ஒரு நம்ம என்ன செய்வோம், ஒரு ரேடியோ பட்டன் வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்போ ரேடியோ பட்டன் கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட வேரியபிள் என்னன்னு சொல்லி நம்மளோட வேல்யூ என்னன்னு சொல்லி ரிமெம்பர் வச்சுக்கொள்றது, மேலா ஃபீமேலா, ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2.
அதை ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கொள்றதுக்கு வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள் என்ற ஒரு விஷயம் இருக்குது. ஜெண்டர் வேரியபிள் ஈக்குவல் tk டாட் ஸ்ட்ரிங் வேரியபிள். ரைட், இப்போ நான் ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ மேல் ரேடியோ பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ரேடியோ பட்டன் வந்து ஆப்ஷன் பட்டன். ரேடியோ பட்டன் விண்டோக்குள்ளே தான் பேஸ்ட் ஆக்கணும். விண்டோ கமா அடுத்து வந்து டெக்ஸ்ட் வந்து மேல். அடுத்தது வந்து வேரியபிள் வந்து என்ன, வேரியபிள் வந்து கரெக்டாக வேரியபிளை கொடுக்கணும். வேரியபிள் வந்து என்ன, ஜெண்டர் வேரியபிள். அதே மாதிரி வெல்யூங்கிறது வந்து வேல்யூவும் கட்டாயம். எனக்கு வெல்யூ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பட்டனை கிளிக் பண்ணினாருன்னு சொன்னால் இந்த வேரியபிளோட வெல்யூ வந்து என்ன மாறும்னு சொன்னால் இந்த ஜெண்டர் வேரியபிளோட வெல்யூ வந்து மேலே மாறும். ரைட், அதை வந்து செஞ்சுட்டு நான் என்ன செய்யறேன், பெக் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து ஃபீமேல் ரேடியோன்னு சொல்லி ஒரு ரேடியோ பட்டன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் பெக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன அவுட்புட்டை ரிமெம்பர் வேரியபிள் 2 சிரமம் போட்டிங்க. சாரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனில் வந்து இங்கே பார்க்கலாம் மேல் ஃபீமேல்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் இதில் 2ல் ஒன்றை கொடுத்தா ஒன்று போய்த்திடும், இன்னொன்று போய்த்திடும். என்ன சரி, ஒன்றை தான் கொடுக்கலாம். அப்போ நான் உதாரணத்துக்கு இங்கே மேல் கொடுத்தேன்னு சொன்னால் மேலில் தான் இந்த இது ஆப்ஷன் ஆகிருக்கு. அப்போ மேலில் வந்து நான் கொடுத்துருக்கேன். மேல் கொடுத்தேன்னு சொன்னால் இந்த ரேடியோ பட்டனில் மேல் தானே ப்ரெஸ் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு தெரியும் மேல் ப்ரெஸ் ஆகிருக்கேன்னு சொல்லி. அப்போ அதில் எந்த வேல்யூ என்ன கொடுத்து வச்சுக்கணும். உதாரணத்துக்கு இங்கே நான் வேல்யூ கொடுத்து வச்சுக்கேன் மேல்னு சொல்லி. அந்த மேல் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால் இந்த ஜெண்டர் வேரியபிளில் ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ஜெண்டர் வேரியபிள்னு சொல்லி சின்ன ஒரு கண்டெய்னர் இருக்கும் மெமரியில், அதில் மேல்னு சொல்லி இருக்கும் அதில் வேல்யூ. அப்போ இந்த மேலுங்கிறதுனால என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த ஜெண்டர் வேரியபிளை எக்ஸஸ் பண்ணக்குள்ள நம்ம பார்ப்போம், செக் பண்ணுவோம். அப்போ மேலன்னு சொன்னால் அதுக்கு வேறு டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன், ஃபீமேல்னு சொன்னால் அதுக்கு வேறு ஆப்ரேஷன். இப்படி வந்து நம்ம என்ன செய்யலாம், ரேடியோ பட்டன் செய்யும் வந்து நம்ம ஒரு வகை கொள்ளலாம். இப்போ வந்து நான் கீழே இடம் போதாமல் வைக்கிறதுனால என்ன செய்கிறேன், வையச்சை வந்து நம்மளோட விண்டோவில் வையச்சை வந்து நான் என்ன செய்கிறேன், கூட்டுறேன். 500 இருக்கு இல்லையா, இப்போ நான் வந்து ஒரு 600 போட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ரைட், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கான ஒரு ஷேப் பண்ணி நமக்கு வந்துருக்கிறத பார்க்கலாம். ரைட், இப்போ ரேடியோ பட்டனும் பார்த்துட்டோம். அதே மாதிரி ஃப்ரேமுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃப்ரேமுங்கிறது வந்து என்னச்சுன்னா, இப்போ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு எல்லாமே இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து இந்த விண்டோவில் இருக்கிறத பார்த்தீங்க, மெயினான விண்டோவில் இருக்குது. நான் வந்து என்ன செய்கிறேன், இதுக்குள்ளே நான் வந்து என்ன செய்கிறேன், இந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, இந்த ரெண்டையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரேம்னு சொல்லி ஒன்றை க்ரியேட் பண்ணுறேன். பாஸ்வேர்டு என்ட்ரி கீழே, ரிமெம்பர் மீக்கு கீழே என்ன செய்கிறேன், இதுதான் ஜெண்டர் ஆப்ஷன், ரேடியோ பட்டன் ரெண்டையும் வந்து நான் ஒரு ஃப்ரேமுக்குள்ளே போடுறேன்னு சொல்லி ஏதாச்சுன்னா ஃப்ரேம் ஈக்குவல் tk டாட் ஃப்ரேம் விண்டோ லைட் எல்லோ ஃப்ரேம் வந்து பெக் பண்ணுறேன் பேடிங் பாயில். இப்போ நான் இதை லைட் எல்லோவுக்கு பதிலாக லைட் க்ரீன் கொடுத்துட்டு பெக் பண்ணின்னு தான் இருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே காட்டாது. ஏன்னு சொன்னால் நான் இப்போ ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதோட வித் என்ன இதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த ரேடியோ பட்டனையும் இந்த 2 ரேடியோ பட்டனையும் என்ன செய்கிறேன், விண்டோவுக்கு பதிலாக ஃப்ரேமுக்குள்ளே வந்து நான் செய்ய போகிறேன், போட பார்ப்பேன். ஃப்ரேமுக்குள்ளே வந்து என்ன செய்ய போகிறேன், பெக் பண்ண போகிறேன். இப்போ நான் பெக் பண்ணிக்கிறேன் வந்து விண்டோவில் நேரத்தோட, இப்போ வந்து பெக் பண்ண போகிறேன் ஃப்ரேமுங்கிறதுக்குள்ளே. அப்போ ஃப்ரேமுங்கிறது என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால் நமக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும், 2ல் ஒன்று கிளிக் ஆகுது. இப்போ ஃப்ரேமுங்கிறது வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால் 2 விஷயங்கள், அதாவது என்னென்ன எல்லாம் இருக்கோ, என்னென்ன இன்புட் எல்லாம் இருக்கோ, விஜெட்ஸ் எல்லாம் இருக்கோ, அந்த விஜெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேமுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு வந்து ஃப்ரேமுங்கிறது யூஸ் பண்ணுவோம். ரைட், நான் வந்து பேடிங் எக்ஸும் பேடிங் வையும் கொடுக்கல, அதனால தான் வந்து எனக்கு இந்த ஃபீமேல் வந்து ஃபுல்லாக ஃபில்லாக இருந்துச்சு, பார்க்கல இருந்துச்சு.
ஸோ நான் இப்போ வந்து என்ன செய்யணும், இந்த ஃப்ரேமுக்குள்ளே கட்டாயம் ஒரு எக்ஸ்ஹெச்லையும் YHலையும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கேன் விஜெட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு சொன்னால் நான் வந்து என்ன செய்வேன், இந்த ஃப்ரேம் உருவாக்குவேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க என்ன விளங்கிருக்கும், இந்த பேடிங் எக்ஸ் வந்து 10 பேடிங் Y வந்து 10 கொடுத்த பிறகு வந்து இதில் இடைவெளி கொஞ்சம் கூடிக்கிறத பார்க்கல. நான் டிஃபால்ட்டான ஒரு வெளி ஒன்று சொல்லி கொடுக்கல, ஃப்ரேமுக்கு சொல்லி ஒரு ஃப்ரேம்ட லே அவுட் இதுதான், ஃப்ரேமுக்கு வந்து இதுதான் பிக்சல் இதுதான் பிக்சல்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணலை. டிஃபைன் பண்ணாமல் விட்டேன்னு சொன்னால் என்ன நான் போடுற நான் என்னென்ன இதெல்லாம் போடணும், என்னென்ன விஜெட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறனோ அந்த விஜெட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதோட சைஸை வந்து அதை தானே தீர்மானிக்கும். பட் பேடிங் எக்ஸ் பேடிங் Y கொடுக்குறது மூலமாக ஒவ்வொன்றுக்கும் இடையில வந்து என்ன செய்யும், இடைவெளியை வச்சிருக்கும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துண்டு வந்து ஒரு தனியான ஒரு துண்டுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். இப்படி வந்து இந்த ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் நமக்கு தேவையான மாதிரி டிஃபைன் பண்ணி கொள்ளலாம். விலங்கு தானே, நம்மளோட விஜெட்ஸை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கூட பார்த்தோம்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருக்குள்ளே தான் இவ்வளோ ஆப்ஷன்ஸும் இருக்கு. இப்போ ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கிரியேட் பண்ணுறேன் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல் எல்லாம் இப்படி காட்டுது. இதில் வந்து ஒரு தனி ஃப்ரேம், இது ஒரு தனி ஃப்ரேம், இது வந்து ஒரு தனி ஃப்ரேம், இது ஒரு தனி ஃப்ரேம், இப்படி வர ஒரு தனி ஃப்ரேம். அப்படி ஃப்ரேமை வந்து நம்ம என்ன செய்யலாம், நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட், இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம முக்கியமாக நமக்கு தேவையான விஜெட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ரைட், இப்போ வந்து நம்ம எப்படி லேஅவுட்ஸை வந்து லேஅவுட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு டிகே இன்டரில் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் லேஅவுட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், இப்போ லேபிளாக இருக்கட்டும், பட்டன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், என்ட்ரியாக இருக்கட்டும், ரேடியோ பட்டனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஜெட்டையும் வந்து எப்படி நம்மளோட விண்டோவில் ஷோ பண்ணுறங்கிறத வந்து அந்த லேஅவுட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு டிகே இன்டரில் வந்து 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பெக் அப்படிங்கிற ஒரு விஷயம், அடுத்தது வந்து கிரிட், அடுத்தது வந்து பிளேஸ். ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம பெக்கை யூஸ் பண்ணி தான் உதாரணம் பார்த்துட்டு வந்தோம். பெக்குங்கிறது என்ன செய்யணும்னு சொன்னால், மேலேருந்து கீழே பெக்கில் வந்து நம்ம எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் கொடுக்கலாட்டி மேலேருந்து கீழே வந்து ஒவ்வொரு விஜெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு வரும். ஜஸ்ட் எல்லாத்தையுமே வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளும். ஸோ இப்போ நான் வந்து இதில் சைஸை மாற்றினேன்னு சொன்னால் அது வந்து சென்டரில் வந்து என்ன செய்யும், ஓட்டோவாக சென்டரில் வந்து ரெஸ்பான்ஸ் ஆகும். ரைட், இப்படி தான் வந்து நார்மலாக பெக்கில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அப்படி இல்லாமல் வந்து பெக்கில் வந்து நம்ம சைட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இப்போ நம்ம நேரத்தோட லாஸ்ட்டாக பார்த்து என்ன சொல்லி ஃப்ரேம் ஒன்றுக்குள்ளே வந்து ரேடியோ பட்டன் 2 போட்டு வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் வந்து மேல் ரேடியோ பட்டனையும் ஃபீமேல் ரேடியோ பட்டனையும் போட்டோம். இப்போ நம்ம ஃப்ரேமுக்குள்ளே தான் வந்து என்ன செஞ்சிருக்கோம், ஃப்ரேமை பெக் பண்ணிவிட்டு ஃப்ரேமுக்குள்ளே தான் வந்து ரேடியோ பட்டனை பெக் பண்ணிக்கும். இப்போ நம்ம இப்படி பெக் பண்ணாமல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், சைட் ஈக்குவல் டிகே டாட் லெஃப்ட் கொடுத்துட்டு பேடிங் வந்து ஒரு எக்ஸ் கொடுப்போம், பேடிங் எக்ஸ் வந்து ஒரு 5 கொடுத்துட்டு, அதே மாதிரி வந்து சைட் கொடுத்துட்டு இதுலேயும் வந்து என்ன செய்வோம், சைட் கொடுத்துட்டு பேடிங் டிகே லெஃப்ட்டுக்கு பதிலாக டிகே ரைட் கொடுப்போம், RIGHT ரைட் கொடுத்துட்டு பேடிங் எக்ஸ் கொடுத்துட்டு மனுஷன்னா வந்து இப்போ என்ன டாக்குமெண்ட்ஸ்னா, இப்போ மேலேருந்து கீழே தானே லாஸ்ட்டாக வந்து இந்த பெக்கில் வந்து ஒன்றுமே கொடுக்கலாட்டி இதை வந்து ஃபஸ்ட்டுக்கு இதை வந்து நம்ம பெக் பண்ண மனுஷன்னா இது வந்து மேலே ஃபஸ்ட் பெக் ஆகும், அதுக்கு பிறகு இதை பெக் ஆகின மனுஷன்னா இது வந்து கீழே பெக் ஆகும். அப்படி இல்லாமல் வந்து இப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் கொடுக்குற மனுஷன்னா இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரத்தில் வந்து மேல்ங்கிறது மேலேயும் ஃபீமேலுங்கிறது கீழேயுமே இருந்துச்சு. இப்போ வந்து என்ன, மேலுங்கிறது லெஃப்ட்லையும் ஃபீமேலுங்கிறது வந்து ரைட் சைட்லேயும் இருக்கு. இப்போ நான் நேரத்தோட வந்து இப்போ வந்து இந்த மேலுங்கிற ரேடியோ பட்டனை பெக் பண்ணாமல் இதை டிலீட் பண்ணிவிட்டு இதையும் வந்து டிலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபீமேல் ரேடியோ பட்டன் டாட் பெக் ஜஸ்ட் பெக் மட்டும் பண்ணுறேன், சரியா. இப்போ மேல் ரேடியோ பட்டனை வந்து பெக் பண்ணது பின்னால் தான் வந்து நான் சரி இப்போ ஃபீமேல் ரேடியோ பட்டனை பெக் பண்ணது பின்னால் தான் மேல் ரேடியோ பட்டனை வந்து நான் பெக் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் அவுட்புட்டை பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி, ஃபீமேல் மேலேயும் மேல் கீழேயும் இருக்கு, பேடிங் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல. அப்போ எந்த ஆர்டரில் நம்ம பெக் பண்ணுறோமோ பைத்தனில் அந்த ஆர்டரில் தான் வந்து நடக்கும்னு சொன்னால் பெக்கிங் நடக்கும். ஜஸ்ட் பெக்கிங்கில் வந்து எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னால். பட் நான் என்ன செய்கிறேன், மேலே வந்து ஃபஸ்ட்டுக்கு இப்போ பெக் பண்ணிவிட்டு மேல் டாட் பெக், பட் பெக்கில் வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுக்கேன், சைட் வந்து கொடுத்துட்டு டிகே டாட் லெஃப்ட் கொடுக்கேன். அதே மாதிரி ஃபீமேலில் வந்து என்ன செய்கிறேன், ஃபீமேலில் வந்து டிகே டாட் ரைட் கொடுக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். மேல் வந்து ஃபஸ்ட்டுக்கும் ஃபீமேல் வந்து செகண்ட்லையும் ஒரே ரோல் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம், ஒரே லைனில் வந்து இருக்கு. அப்போ சைடுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், விஜெட்ஸை வந்து சைடுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம், லே அவுட் பண்ணலாம். பைத்தன் வந்து பெக்கில் இருக்கிற இன்னொரு ஆப்ஷன். அடுத்தது வந்து ஃபில் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன்,
let's fill this check button. Let's fill username entry. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பெக்கில் வந்து ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கேன், fill tk.x கொடுத்துட்டு பேடிங் வந்து என்ன செய்கிறேன், எக்ஸ் கொடுக்கேன். வளமேன் பேடிங் வந்து எக்ஸ் கொடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூசர் நேம் என்ட்ரி இருக்கு தானே, இந்த யூசர் நேம் என்ட்ரி ஃபுல்லாக எக்ஸ் அச்சுங்கிறது தானே, இந்த ஹொரிசோண்டல் எக்ஸ் அச்சில் வந்து என்ன செஞ்சிருக்கு, ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கிறது பார்க்கலாம். இப்போ நான் போத் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே வந்து இல்லை. என்னென்னு சொன்னால் வந்து ஃபில் பண்ணக்குள்ளே வந்து நேரத்தோட வந்து இங்கேருந்து எவ்வளோ வரைக்கும் இருந்திருக்கும். இப்போ வந்து ஃபில் பண்ணுறது என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபுல்லாக ஃபில் பண்ணும், என்னென்ன இடைவெளி நமக்கு இடைவெளி இல்லாமல் இருக்கோ அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணும். பட் இதில் வந்து போத் கொடுத்த மனுஷன்னா எக்ஸ் ஹெச்லையும் ஃபுல்லாக ஃபில் ஆகி ஒய்ஹெச்லையும் ஃபுல்லாக ஃபில் ஆகும். பட் ஒய்ஹெச்சில் ஃபுல்லாக ஃபில் ஆகிறது நமக்கு என்ன, இங்கே இடம் இல்லை. அதே நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் பெக் ஆக்கிட்டு வந்து நான் இப்போ ஃப்ரேம் இருக்குதானே, இந்த ஃப்ரேமை வந்து என்ன செய்கிறேன், ஃபில் tk.both கொடுத்துட்டு எக்ஸ்பெண்ட் வந்து ட்ரூ கொடுத்துறேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க மேலுங்கிறது வந்து லெஃப்ட்லையும் ஃபீமேலுங்கிறது வந்து ரைட்லையும் இருக்கு. பட் நேரத்தோட விஜெட்டுங்கிறது வந்து என்ன இருந்துச்சு, ஒரு சின்ன ஒரு இடமா இருந்துச்சு. இந்த ரெண்டும் எவ்வளோ இடம் எடுக்குதோ அதே இடத்துல இருந்துச்சு. பட் நம்ம இப்போ என்ன செஞ்சிருக்கோம், ஃபில் கொடுத்ததுனால கீழே அவைலபிள் ஆகிக்கிற மொத்த இடத்தையும் வந்து என்ன செஞ்சிடும், இது ஃபில் பண்ணி விட்டுரும். ரைட், மொத்த இடத்தையும் வந்து ஃபில் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகும், ஃபுல்லாக கடைசி வரைக்கும் எக்ஸ்பெண்ட் ஆகும். ரைட், இதுதான் வந்து என்னென்னா வித்தியாசம், ஃபில்லுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம். நான் இப்போ இதை என்ன செய்யறேன்னு அன்டூ பண்ணிடுறேன். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நார்மலாக மேல் ஃபீமேல்ஸில் 2 ரேடியோ பட்டன். இப்போ யூசர் நேம், பாஸ்வேர்ட், ரிமெம்பர் மீ இருக்கு. இப்போ இவ்வளோதான் வந்து பெக்கில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள். நான் வந்து இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ இதை ரன் பண்ணுறது திருப்பி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிறது யூசர் நேம்ட லேபிள் கீழே தான் வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் இந்த என்ட்ரி இருக்குது. இப்போ எனக்கு வேணும் யூசர் நேம் வந்து இங்கே சைட்லையும் பாஸ்வேர்ட் யூசர் நேம்ட என்ட்ரி வந்து ரைட் சைட்லையும் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒன்று என்ன செய்யலாம், இங்கே வந்து செஞ்ச மாதிரி நான் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமுக்குள்ளே இப்படி போடலாம். அப்படி இல்லாட்டி எனக்கு இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் தான் வந்து கிரிட். அதுதான் வந்து 2வது லேஅவுட் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன். அப்போ கிரிட்டை வந்து நான் விளங்கப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறேன், பெயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரிட்டை விளங்கப்படுத்துறேன். கிரிட்டுங்கிறது என்ன சாமான்னு சொன்னால் இப்போ ஒரு பாக்ஸ் ஒன்று மாதிரி எடுத்துக்கொள்வோம். இந்த பாக்ஸில் வந்து எத்தனை ரோஸ் இருக்கோ ஹொரிசோண்டல் ஆகி தானே, இது ஒரு ரோ, இது வந்து 2வது ரோ, இது வந்து 3வது ரோ, இது வந்து 4வது ரோ அப்படின்னு சொல்லி ஹொரிசோண்டலாக இருக்கிறதெல்லாம் வந்து என்ன ரோ. அப்போ 1 2 3 4 5. அதே மாதிரி வேர்ட்டிக்கலாக இருக்கிறதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் கொலம். 1 column 2 column 3 column 4 column. அப்போ நமக்கு இந்த கிரிட்டில் வந்து இது ஒரு கிரிட், இதை கிரிட் அடுத்து வச்சுன்னா இந்த கிரிட்டில் வந்து 1 2 3 4 5 ரோவும் 4 கொலமும் இருக்கு. இப்படி வந்து நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு கிரிட் லே அவுட் ஒன்றை வந்து நம்ம என்ன செய்வோம், நம்ம இமேஜினேஷனில் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ரைட், நம்ம வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் க்ரியேட் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம கிரிட் லே அவுட் ஒன்றே வந்து நம்ம என்ன செய்யலாம், க்ரியேட் பண்ணலாம். அப்போ அதுக்கு நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு யூசர் நேமில் இருக்கிற அந்த பெக்கை வந்து யூசர் நேமில் பெக் பண்ணி வச்சுக்கேன் இல்லையா, அந்த பெக்கை வந்து நான் எடுத்துகிறேன். ஜஸ்ட் ஒரு ஒப்ஜெக்ட் மட்டும் தானே இருக்க போகுது. யூசர் நேம்ட என்ட்ரி, அடுத்தது வந்து பாஸ்வேர்டை பெக் பண்ணலை, அதே மாதிரி பாஸ்வேர்டு என்ட்ரி. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கிரிட்டை யூஸ் பண்ண போகிறேன். கிரிட்டை யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு நம்ம எப்படி ஒரு ஃப்ரேம் ஒன்றுக்குள்ளே பெக் பண்ணக்குள்ளே வந்து ரைட் சைடுக்கும் வந்து பெக் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம கிரிட்டை யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் கட்டாயம் நம்ம வந்து அதை ஒரு ஃப்ரேம் ஒன்றுக்குள்ளே தான் வந்து டிஃபைன் பண்ணணும். ஏன்னு சொன்னால் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன், யூசர் நேம் டாட் கிரிட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து முதலாவது ரோவில் முதலாவது கொலத்தில் வந்து இந்த பேடிங்கோட வந்து நான் என்ன செய்கிறேன், என்ன லே அவுட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பார்த்துன்னு சொன்னால் வந்து எனக்கு இங்கே எரர் ஒன்று வருது. இது ஏன் வருதுன்னு அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நம்ம பெக்கரி தானே, இந்த விண்டோவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லொகின் பட்டனுக்கு பெக்கை யூஸ் பண்ணிப்போம், வெல்கம் பட்டனுக்கு பெக்கை யூஸ் பண்ணிப்போம். இந்த லே அவுட் மேனேஜ்மெண்ட்டில் அப்படி யூஸ் பண்ணோம்னு சொன்னால் ஒரு கண்டெய்னருக்குள்ளே வந்து இந்த 2 இருக்கல, கிரிட் இருந்தால் வந்து பெக் இருக்கல, பெக் இருந்தால் வந்து கிரிட் இருக்கல, என்ன சரி ஒன்று தான் யூஸ் பண்ணலாம். அப்போ நேரத்தோட வந்து நம்ம பெக்கை யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் டிரெக்டாக கிரிட்டை யூஸ் பண்ணிடலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஃப்ரேம் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுற, ஃப்ரேம்
உதாரணத்துக்கு நான் கிரிட் ஃப்ரேம்னு சொல்லி கொடுக்குறேன் பேர் கிரிட் ஃப்ரேம் கொடுத்துட்டு இப்போ வந்து டிகே டாட் ஃப்ரேம் லெட்ஸ் கிவ் கலர். இதுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் லைட் கிரே கலர்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து என்ன செய்யணும், க்ரியேட் பண்ண ஃப்ரேமை வந்து என்ன செய்யணும், ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் பெக் பண்ணணும். ஃப்ரேமை வந்து ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம், பெக் மட்டும் தானே பண்ணிடலாம். அப்போ கிரிட் ஃப்ரேம் டாட் பெக் பேடிங் வையோட வந்து பெக் பண்ணிட்டேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே வந்து என்ன சொன்னால் இங்கே வந்து இந்த துண்டுக்குள்ளே வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் நம்மளோட கிரிட் வரப்போ போகுது. இப்போ நான் என்ன செய்கிறேன், கிரிட் ஃப்ரேம் உருவாக்கிட்டேன். இப்போ யூசர் நேம் டாட் கிரிட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிரிட்டை உருவாக்கிட்டேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றுமே யூசர் நேம், யூசர் என்ட்ரி, இது எல்லாமே என்ன இருக்கு, விண்டோவில் இருக்கு. இப்போ நான் கட்டாயம் என்ன செய்யணும், அது எல்லாத்துக்கும் கிரிட் ஃப்ரேமும் கொடுக்கணும். கிரிட் ஃப்ரேம் இதுக்கும் வந்து கிரிட் ஃப்ரேம், அதே மாதிரி இதுக்கும் வந்து என்ன செய்யணும், ஒரு கிரிட் ஃப்ரேம் கொடுக்கணும். கிரிட் ஃப்ரேமை கொடுத்துட்டு இந்த கிரிட் ஃப்ரேமுக்கு தான் இது டிஃபைன் பண்ணிக்கிற இடம் வந்து நான் எங்கே அதை யூஸ் பண்ணுறதுக்கு பின்னால் தான் வந்து நான் அதை டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போ நான் என்ன செய்யணும், அதுக்கு முன்னோக்கியே வந்து அதோட ஃப்ரேம் தூக்கி போடுறேன். அப்போ கிரிட் ஃப்ரேமுங்கிறது வந்து ஓகே. இப்போ இதை வந்து பெக்கும் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த பெக்குக்குள்ளே அந்த கிரிட் ஃப்ரேமுங்கிற அந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், கிரிட்டை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூசர் நேம்ங்கிற அந்த லேபிள் வந்து இங்கே காட்டுது. அப்போ அதே முதலாவது ரோவில் முதலாவது கொள்ளத்தில் அதை மாதிரி யூசர் நேம்ட என்ட்ரியும் போடுறோம், யூசர் நேம்ட பாஸ்வேர்டையும் போடுறோம், பாஸ்வேர்ட் என்ட்ரியும் போட்டுடுவோம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து என்ன, முதலாவது ரோ முதலாவது கொலம், இது முதலாவது ரோ ரெண்டாவது கொலம், இது ரெண்டாவது ரோ முதலாவது கொலம், இது ரெண்டாவது ரோ ரெண்டாவது கொலம். ரைட். இப்போ நேரத்தோடு இருந்ததுக்கும் வித்தியாசம் பார்த்துப்பீங்க. எப்படி வந்து இந்த யூசர் நேம் என்ட்ரியும் பாஸ்வேர்ட் என்ட்ரியும் வந்து எப்படி லே அவுட் ஆகி எப்படி மேனேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்துப்பீங்க. ரைட். இப்போ வந்து நம்ம கிரிட்டுங்கிற ஒரு விஷயமும் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பிளேஸுங்கிறது. இப்போ ஒரு கண்டெய்னரில் வந்து கிரிட் இருந்தால் பெக் இருந்தால் வந்து கிரிட் இருக்கல, அது ஒரு விஷயமா இருந்தாலும் பிளேஸுங்கிறது வந்து அப்படி இல்லை. பிளேஸுங்கிறதுக்கு வந்து நம்ம டிரெக்டாக வந்து பிளேஸை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் வந்து ஏதோ ஒரு லெட்ஸ் கிரியேட் சம் லேபிள். ஓகே, இப்போ வந்து லோகோ லேபிள் ஈக்குவல் tk.label இமேஜ். இந்த இமேஜுக்கு நான் வந்து இமேஜுக்கு பதிலாக டெக்ஸ்ட்டை கொடுக்கணும். டெக்ஸ்ட் ஜெனட்ரன் லோகோ அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கொடுக்கணும். ஒரு டெக்ஸ்ட் ஒன்று மட்டும் கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் ஒரு லோகோவாக கட் பண்ணிக்கொள்ளுங்க. பேக்ரவுண்ட் வந்து கொடுக்கணும் லைட் க்ரீன். இதை வந்து நான் என்ன செய்கிறேன், பெக் பண்ணால் பாருங்கள் அவுட்புட் என்ன நடக்குன்னு சொல்லி. ஜெனட்ரன் லோகோன்னு சொல்லி எனக்கு கீழே இங்கே வந்துடு. இந்த லோகோ வந்து இப்படி வந்துடு. எனக்கு இந்த லோகோ தானே, இந்த லோகோ எனக்கு இந்த இடத்துல வேணாம். எனக்கு சரியாக எக்ஸாக்டாக வந்து எனக்கு என்ன வேணும்னு சொன்னால் இந்த லோகோ வந்து இந்த லொகின் பட்டனுக்கு முன்னுக்கு இவடத்துக்கு வேணும். எனக்கு இந்த லொகின் பட்டனுக்கு முன்னுக்கு இவடத்துக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு நான் பிளேஸ் யூஸ் பண்ணலாம். பிளேஸுங்கிறது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கோனர் லெஃப்ட் டாப் கோனர் தானே, இந்த கோனர்லேருந்து எக்ஸ் அச்சில் வந்து இங்கே பக்கமும் ஒய் அச்சில் வந்து கீழ் நோக்கியும் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுற இடத்துல வந்து நம்ம போகிற விஜெட்டை வந்து போட்டு தரும். இப்போ நான் உதாரணத்துக்கு இங்கே பெக்குக்கு பதிலாக வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் பிளேஸ் கொடுத்துட்டு எக்ஸ் வந்து 10ம் ஒய் வந்து 20யும் கொடுக்கு உதாரணத்துக்கு. இப்போ ரன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜெனட்ரன் லோகோங்கிறது வந்து எக்ஸ் அச்சில் வந்து 10 பிக்சலும் ஒய் அச்சில் வந்து 20 பிக்சலும் வந்து கீழ் நோக்கி இவடத்துக்கு வந்து பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ இது 10 பிக்சல்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 அளவு பெருக்கணும். இதை வந்து 100 பிக்சலும் வைக்கு வந்து நான் என்ன செய்கிறேன், ஒரு 200 பிக்சலும் கொடுக்கணும். இப்போ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் அச்சில் வந்து என்ன 100 பிக்சலும் ஒய் அச்சில் வந்து 200 பிக்சலும் வந்து என்ன செஞ்சிருக்கு, இது கீழே இருக்கு. இப்போ நான் வந்து எனக்கு ஒய் அச்சிலையும் 100 வந்தால் போதும் சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜெனட்ரன் லோகோங்கிறது வந்து இந்த லொகின் பட்டனுக்கு முன்னுக்கு சரியாக வந்துக்கிறது பார்க்கலாம். இப்போ நீங்கள் சும்மா ஒய்யை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோத்துக்கு வேணுமோ அப்படி வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட விஜெட்டை ப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் பிளேஸுங்கிற ஒரு லேஅவுட் மேனேஜ்மெண்ட்
மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் பேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ அது எல்லாமே பார்த்துட்டோம். உதாரணத்துக்கு அதாவது முக்கியமான விஷயங்கள், முக்கியமான விஜெட்ஸ், முக்கியமான லேஅவுட் மேனேஜ்மெண்ட் டூல், அதே மாதிரி வந்து முக்கியமான கண்டெய்னர்ட ரூட் பற்றின விஷயங்கள் பார்த்தோம். விண்டோவை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுற அப்படிங்கிற விஷயங்களும் பார்த்தோம். ஸோ இதை வச்சுக்கொண்டே வந்து நம்ம என்ன செய்யலாம் சொன்னால் நம்மளோட ஃபைனல் ப்ராஜெக்ட்டில் நம்ம GUI யூஸ் பண்ணி நம்மளோட ஃபைனல் ப்ராஜெக்ட்டை சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தேவையான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைச்சிருக்கும், இந்த வீடியோவில் கிடைச்சிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அட்வான்ஸான அப்ளிகேஷன்ஸ் வந்து செய்ய தொடங்கலாம். ஸோ ஒரு சில அட்வான்ஸ்டான கான்செப்ட்ஸ் வந்துருக்கு. பைண்டிங் த ஈவெண்ட் எப்படி பைண்ட் பண்ணுறேன், அதே மாதிரி வந்து கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை வந்து எப்படி உதாரணத்துக்கு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை வந்து எப்படி வந்து இந்த விண்டோங்கிறது வந்து இவெண்ட்டை லிசன் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லி அவன் நேரத்தில் படிச்சு ஓல்டோட F4 கொடுத்தா வந்து இது க்ளோஸ் ஆகும். அப்படி வந்து ஒவ்வொரு கீபோர்ட் இன்புட்டையும் வந்து இது லிசன் பண்ணி கொண்டிருக்கும். அப்படி அதை யூஸ் பண்ணி வந்து எப்படி ஷார்ட்கட்ஸ் க்ரியேட் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். டயலாக் பாக்ஸஸ் இருக்கு, மெசேஜ் பாக்ஸஸ் இருக்கு, நம்ம ஃபைல் டயலாக் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளோட PDF எக்ஸ்ட்ராக்டருங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம செய்வோம். அதுலேயும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் செய்ய தொடங்கினீங்கன்னு சொன்னால் சம் அட்வான்ஸ் கான்செப்டையும் வந்து நீங்கள் தேடி நீங்கள் ஓனாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து நம்மளோட ப்ரொஜெக்டில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ.